ஹாப்பி பீப்புள்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே எல்லாம் ஒரே நாள் தான் உலகம் முழுக்க. ஆனா இந்த பீப்புள்ஸ் டே மட்டும் நாட்டுக்கு நாடு மாறுபடும். மக்களுக்கான நம்பிக்கையை கொடுத்த நாள் ஆட்சியாளர்கள் மீது. சரியான ஆட்சியை, எனக்கான சேவையை செய்பவன் இவன். இந்த வார்த்தை நீங்க கவனிக்க, என்னை ஆள்பவன் நான் சொல்ல வரல, எனக்கான சேவையை செய்பவன் இவன் தான் சரியான சேவையை செய்வான்னு மக்களே தேர்ந்தெடுத்து இந்த கருப்பு மைய கை விரல்ல வச்சு தேர்ந்தெடுத்து அனுப்புறதுனால தான் இந்த நாள். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் 1950 ஜனவரி 26 கான்ஸ்டிடியூஷன் உருவானது. மக்களே அவர்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஜனநாயக உரிமையை நிலைநாட்டிய நாள். பீப்புளுக்கான நாள், மக்களுக்கான நாள். ஹாப்பி பீப்புள்ஸ் டே. ஜென் குருமார்களே முதன்மையானவர் கன்ஃபூசஸ். அவர்கிட்ட சீன நாட்டு அரசர்கள், இளவரசர்கள் பல பேர் பாடம் படிச்சுட்டு போவாங்க, எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு. அப்படி ஒரு இளவரசன் அவர் குருகுலத்தை தங்கி பாடம் படிக்க வந்து அப்ப கன்ஃபூசஸை பார்த்து கேள்வி கேட்கிறான், ஒரு நல்ல ஆட்சினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கன்ஃபூசஸ் கேட்கிறான். கன்ஃபூசஸ் உடனே சொல்றாரு, 3 விஷயங்கள் முக்கியமா இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஆட்சி. முதலாவது விஷயம் உணவு கையிருப்பு. இரண்டாவது விஷயம் மக்கள் பாதுகாப்பு, ராணுவம் நன்றாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் மக்களின் நம்பிக்கை. அந்த அரசு, அந்த அரசன் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப அந்த இளவரசன் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான், இதுல எதை விட்டா பரவாயில்ல அப்படின்னு முதல்ல எதை சொல்வீங்க கேட்டா ராணுவம் சொல்றாரு முதல்ல. ரெண்டாவது எதை விட்டா பரவாயில்ல, அந்த இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு எதை சொல்வீங்கன்னா உணவு கையிருப்புன்னு சொல்றாரு கன்ஃபூசஸ். உடனே அங்க இருக்க எல்லாருமே அந்த இளவரசர்கள், அந்த அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, மாணவர்களா இருக்காங்க. அவங்களாம் ஆச்சரியம், கையிருப்பு, உணவு கையிருப்பு இல்லைன்னா மக்கள் பசி பட்டியல செத்து போவாங்க அப்படின்னு கன்ஃபூசஸ் சொல்றாங்க. பரவாயில்லை, இந்த மனித சமுதாயம் பல பஞ்சம் பட்டினிகளை பார்த்திருக்குது, மீண்டு வந்திருக்கிறது. அவர் அந்த நாட்டுக்கு மட்டும் சொல்ல, மனித சமுதாயம் சொல்றாரு. உலகமே, எல்லா நாடுகளும் பஞ்சம் பட்டினியை பார்த்திருக்கிறது, மீண்டு வந்திருக்கிறது. ஆனால் மக்களின் நம்பிக்கையை இழந்த நாடு, இழந்த அரசு, அந்த நாட்டின் கதி அதோ கதிதான் சொல்றாரு. மக்களின் நம்பிக்கை தான் முக்கியம் சொல்றாரு. அப்ப இன்னொரு இளவரசர் கேள்வி வைக்கிறார், இப்ப மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன செய்யும்? மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு அவர்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அவர்கள் கலாச்சாரத்தை, அவர்கள் மொழி, அவர்கள் உணவு, அவர்கள் உடை, அவர்கள் இறை நம்பிக்கை, இதெல்லாம் அவர்களுக்கு மன நிறைவு, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதில் எந்த அரசும் தலையிடக்கூடாது. இந்த மொழியை படி என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த உணவை இந்த உடையை உடுத்து, இந்த சாமியை, இந்த கடவுளை வணங்கு என்று யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்த மனிதன், அது மனிதனின் சுதந்திரம். ஒவ்வொரு மனிதன் தனி சுதந்திரம், அவனுடைய மொழிய சுதந்திரம், கலாச்சாரம், உணவு, உடை, அவனுடைய இறை நம்பிக்கை, அவனுக்கு மனதில் நிம்மதியை சந்தோஷக்கூடிய இறை நம்பிக்கை எல்லாம் அவனுக்கு சுதந்திரம். அதில் எந்த அரசும் தலையிடக்கூடாது. சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக மனிதனின் அடிப்படை நம்பிக்கையான அவன் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கான விஷயங்கள் எல்லாம் கை வைக்காத அரசு தான் சிறந்த அரசு அப்படின்னு சொல்றாரு கன்ஃபூசஸ். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளரும். அன்புடன் நம்பினா.